ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நின்ற நிலையில் செய்யக்கூடிய அற்புதமான யோகாசனங்கள். அது நமக்கு கால் பாதங்களுக்கு நல்ல திடமான ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு கால் பாதங்களை திடப்படுத்தக்கூடியது, கால் பாத எரிச்சல், கால் பாதங்கள் ஏற்படுகின்ற குத்து போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குரிய விரிக்ஷாசன நிலைகள்னு பார்க்க போகிறோம். இது கால் பாதங்களை திடமாக இயங்க வைக்கும், மன அமைதியை கொடுக்கக்கூடியது, மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது. நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கும். வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் நல்ல புத்தி கூர்மை வேணும், ஷார்ப் மைண்டு. ஷார்ப் மைண்ட் அப்படிங்கும் பொழுது நல்ல பாசிட்டிவ் தாட்டு மட்டும் அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே செல்லணும். எதை பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிடணும். அந்த வலது மூளை இடது மூளை இரண்டிற்கும் நல்ல பிராணாற்றல் பாயணும். அப்போ தான் அந்த மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும் பொழுது எப்பொழுதுமே நமது தாட்டு பரந்த மனப்பான்மையில் இருக்கும். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் எனக்கும் நன்மை விளைவிக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை விளைவிக்கும். மற்ற இந்த ஆசனம் மாணவ செல்வங்களுக்கு உகந்தது, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடியது. குறிப்பாக கால் பாத வலி, கால் பாதங்களை திடப்படுத்தக்கூடிய ஆசன நிலைகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை முதல்ல நிமிர்ந்து நின்றுக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் நம்ம இந்த விரிக்ஷாசனம் பண்ண போகிறோம். முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பேலன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கால் இந்த மாதிரி ஒரு ஃபீட் வச்சுக்கிட்டு கையை இந்த மாதிரி கும்பிட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் பயிற்சி பண்ணுறவங்க, சற்று வயதானவங்களாக இருந்தீங்கன்னா செவரில் சாஞ்சிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செவர் ஒரு பேலன்ஸாக இருக்கும். இப்போ அடுத்த கால் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபீட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ 1 ஃபீட் வச்சுக்கோங்க. கை மெதுவாக கும்பிட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ காலை இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வைக்க போகிறோம். பேலன்ஸ் பார்த்துக்கணும், பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அடுத்த கால் முதல்ல கால் மட்டும் வச்சு பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேலன்ஸ் கிடைச்சக்கப்புறம் கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ முத்திரையில் ஹாகினி முத்திரை பண்ண போகிறோம். எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. இது மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். நீங்கள் தரையில் அமர்ந்து இந்த முத்திரை செய்யும்போது தரையில் அமர்ந்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் முத்திரை செய்யும்போது தரையில் அமர்ந்து உட்காந்து பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. அவசரப்படாமல் நிதானம் பண்ணுங்க. முதல்ல ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி 1 ஃபீட்டுக்கு வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் வச்சுட்டு பேலன்ஸ் பார்த்துட்டு, பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் மெதுவாக கை மேலே கும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ அடுத்த கால் 1 ஃபீட் மட்டும் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ கால் 1 ஃபீட் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் மெதுவாக கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணதுக்கப்புறம் காலை கொஞ்சம் மேலே உயர்த்தி உங்களால் எவ்வளோ தூரம் காலை மேலே கொண்டு வரலையோ கொண்டு வந்துக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. கை வச்சுட்டு பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. 2 கால் பாதமும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளடுங்க, மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். இது முடித்த உடனே ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. இந்த முத்திரை செய்யும்போது தரையில் அமர்ந்து பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் முத்திரை செய்யும்போது தரையில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க. இது அஞ்சலி முத்திரை. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. கழுத்தில் லேசாக கீழே குனிஞ்சுக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கால் பாதம் கால் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். சுகர்னால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கால் எரிச்சல், பாதத்தில் குத்துதல், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும், லிவருக்கு சக்தி இல்லாட்டாலும் அந்த மாதிரி வரும். பாதத்தில் கெட்ட நீர்கள் வெளியே போட்டாலும் அந்த மாதிரி வரும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த ஆசனம் செய்ய 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 நமக்கு கால் நரம்பு மண்டலங்கள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். இதோடு சேர்த்து நம்ம அந்த அற்புதமாக அந்த ஹாகினி முத்திரை பண்ணோம். மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சியை டெய்லி காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு படிங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.